அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளியில் கணினி பயிற்றுனர்களாக தனது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வேலை மட்டும் அடுக்கடுக்காக அடுத்து என்ன வேலை இந்த டேட்குள்ளே நீங்கள் ஒர்க்கை முடிக்கணும், இந்த டேட்குள்ளே ஒரு ஒர்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்குது. ஒரு குரூப்பில் இல்லை, பல குரூப்பில் நமக்கு ஒர்க் மட்டும் அசைன் பண்ணுறாங்க. ஆனால் சேலரியை மட்டும் அந்த டேட்டுக்கு பர்ஃபெக்டாக அசைன் பண்ணுறதே கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சேலரியை நம்பி தான் இருக்கோம். ஆனால் இவங்க யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பிகாஸ் நம்ம ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்போம். ப்ரைவேட்டில் இருந்தால் கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்டான ஒரு ஃபீல்டு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இப்போ இந்த வேலைக்கு வந்த பிறகு நமக்கு மரியாதையும் இல்லை, அதே மாதிரி இந்த வேலைக்கான சம்பளமும் இல்லை, மன உளைச்சல் தான் அதிகம். குறைந்த சம்பளமாக இருந்தாலும் அந்த தேதிக்குள்ளே கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சஃபர் ஆகிறவங்க நிறைய பேர். பிகாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இங்கே யாரும் அம்பானியும் அதானியும் போய் இந்த வேலைக்கு யாரும் போக கிடையாது. எல்லாமே இந்த சம்பளத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் தான் இந்த வேலையை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அனுபவசாலிகளும் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா 90% மோர் தென் 2 டிகிரிக்கு மேலே வாங்குறவங்க, மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க தான் இருக்கிறாங்க. ஓகே, பட் என்ன அப்படின்னா இது என்ன வேலை, யார் சம்பளம் தராங்க, என்ன மாதிரியான ஒர்க்கு எதுவுமே அசைன் பண்ணாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் நினச்சிட்டு நிறைய பேர் உள்ளே வந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ சஃபர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் டேட்டுக்கு சேல்ரி போடுறதே இல்லை. செப்டம்பர் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 7th அன்னைக்கு எவ்ரி 7th மந்த், அதாவது மந்த்து 7th டேட்குள்ளே நமக்கு கிரெடிட் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் யாருக்குமே சேலரி கிரெடிட் ஆகலை. இந்த மந்த்து சேலரி எப்போ கிரெடிட் ஆகும்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பேட்சில் ஏதோ சேலரி ப்ராசஸ் சரியாக போகலை, அதனால் நமக்கு டிலே ஆகும், இந்த மந்த் எண்டில் தான் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் மந்த் எண்டில் தான் சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சேலரி எப்போன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா மேபி இன்னும் 1 or 2 வீக்ஸ் ஆகும். இந்த மந்த்து சேலரி கொஞ்சம் டிலே ஆகும்ப்பா, சரியா? அது இப்போ கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கேட்டதுக்கு இதுதான் கொரி போட்டதுக்கு அவங்க சொன்ன பதில். எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா வேலையிலுமே இருக்குது. இந்த வேலையிலன்ட்டு இல்லை, நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்குறோம், நிறையா உழைக்கிறோம், நிறையா பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கலாக நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. தினமும் ஒரு கற்றல், தினமும் ஒரு அனுபவம். அதாவது சென்டிமெண்டலாக நம்மளை நிறைய விஷயங்களை தாக்கலாம். அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு மனசையும் உடம்பையும் பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த இடமும் நமக்கு நிரந்தரம் அப்படின்றது இல்லை. அதனால் யாரும் தயவு செஞ்சு டைமுக்கு சாப்பிட்ருங்க. அதே மாதிரி டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒர்க்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் முடிச்சுக்கோங்க. ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்களே ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வேலையில் எப்போ சாப்பிட்றோம், எப்போ தூங்குகிறோம், எப்போ நமக்கு வேலை வரும், எந்த டைமில் நம்ம பிஸியாக இருப்போம், எப்போயுமே பிஸியாக தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் சம்வாட் எல்லாம் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கோங்க. உங்களோட முக்கியமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே ஆகாதீங்க. பிகாஸ் இது நமக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, இது கிடையாது. ஒரு கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். அப்படின்றப்போ நம்ம ஹெல்த்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எல்லாத்த விட, சரிங்களா? ஸோ ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்ச நேரமாவது நைட்டில் நல்லா தூங்குங்க. உங்களோட பர்சனல் விஷயம் இது நிறைய பாதிக்கலாம். கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா உங்களோட நேரத்தை உங்களோட ஃபேமிலிக்காக கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லிடுங்க. இந்த வேலையோட கன்சர்ன் என்ன, எப்படிலாம் ஒரு ஒர்க் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வீட்டில் சும்மா சொல்லுங்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரம் நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத போது ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன் குறையும் போது நிறைய ப்ராப்ளம்ஸை, அதாவது மனதளவில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். மற்ற வேலைகளை இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டில் ஏதாவது நம்ம ஹெல்ப்பாக இருப்போமான்னு கேட்டால் இருக்க மாட்டோம். அப்போ நம்மளோட உதவி தேவைப்பட வேண்டிய சூழலில், குடும்ப சூழலில் நம்ம பின்வாங்குவோம், தூரமாக போவோம். அப்போ என்னென்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். அந்த கோவத்தை யார் மேலே காமிக்கிறதே தெரியாத ஒரு சூழல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக சைக்கலாஜிக்கலாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? என்ன ஒர்க்கு பண்ணாலும் சரி, நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மன வலிமையும் தைரியத்தையும் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கு நீங்கள் 1 year முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் ஒரு 1 year முடித்த அனுபவம் உங்களுக்கு பன்மடங்கு பார்த்திங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத விட இந்த வேலைகளை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே கொடுக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி முடிவு இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர் 20,000 30,000 சம்பளம் வாங்கினவங்களாம் வேலையை விட்டுட்டு
இந்த வேலையை நம்பி வந்திருக்கோம் சரிங்களா. ஸோ நம்ம கேட்கக்கூடியது நமக்கு ஆப் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு தெரில. மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்துட்டு நமக்கு வந்து வரப்போகுது அட்டனன்ஸ் ஆப்பு. அந்த அட்டனன்ஸ் ஆப் மூலிமா வந்து நம்ம அட்டனன்ஸ் போட போகிறோம். ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம தவிர்க்க வேண்டியது நடந்துரும் சரிங்களா. ஸோ பி ஹாப்பி அண்ட் பி ஸ்ட்ராங். தேங்க்யூ.